காலையில் புதினா சட்னி இட்லிக்காக செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா 3 கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு ஒரு சட்னி அப்படி தான் அரைப்பேன் எப்போ அரைச்சாலுமே. அது நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் வந்து இந்த கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்கள்ல ஒரு ஊறுகாய், அது பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கட்மேங்காய் பிக்கிள் பண்ணலாம், சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. பழைய சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பொண்ணுங்கள்லாம் மொத்தமாக மாறிட்டாங்கங்க. முதல் மாதிரிலாம் கிடையாது. நம்மலாம் வந்து எல்லாம் வெளி உலகமே தெரியாமல் ஸ்கூலு, படிப்பு இதை பற்றியே யோசிச்சுட்டு வாழ்ந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போல்லாம். இங்கே பாருங்கள், இப்போ கூட சமீபத்தில் கோயம்பேட்டிலலாம் 17 வயசு தான் ஆகுதான், பாருக்கு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போச்சு. 17 வயசில் பாருக்கு போகிற லெவலில் இருக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்க. 15 வயசில், 16 வயசில் புரியவே இல்லை. வீட்டில் இருக்கிற பெரியவங்கலாம் இதெல்லாம் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, இல்லை சொல்லிட்டு தான் வருதுங்களா, சொல்லாமல் தான் வருதுங்களா, ஒன்றுமே தெரியல. இப்போ எல்லாமே ரொம்ப தலைகீழாக இருக்குது. மாறி போய் அலையுது. சென்னையெல்லாம் சுத்தம். சென்னையை விட அவுட்ரும் ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள்